பிரேமமும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இங்க யாரு வந்திருப்பா? பாஸ், ஒருவேளை இவ அந்த ராஜனாகும்னா நான் அந்த காலத்து கேலண்டர். இந்த லெட்டர் ஸ்பெஷலா நியூஸ் பேப்பர் கட்டிங்க வச்சு நான் ரெடி பண்ணிருக்கேன். நம்ம கையெழுத்து அவ கண்டுபிடிச்சிட கூடாதுல்ல. இதுக்கு முன்னாடி நம்ம ஹேண்ட் ரைட்டிங் அவ பாத்துருக்காளா? இந்த லெட்டர் படிச்சதும் நாம தான் எழுதணும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனா பாஸ், நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல, அதான் இப்படி. அப்புறம் எப்படி இந்த பொம்பளையால, ஐ மீன் இந்த பாம்பால ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வரும். எந்த பெட்டி நீ ரொம்ப நேரம் தேடிட்டு இருக்கியோ அது இப்ப எங்க கிட்டதான் இருக்கு. நாங்க உன்னை பத்தின உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டோம். உன்னுடைய உண்மையான ரூபத்தையும் பார்த்துட்டோம். நீ ஒரு ராஜநாகம். இப்போ நாங்க என்னெல்லாம் சொல்றோமோ நீ அது எல்லாத்தையுமே செஞ்சாகணும். அப்படி செய்யலன்னா நீ எந்த பெட்டியை தேடிக்கிட்டு இருக்கியோ அதை அழிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை நாங்க ஆரம்பிச்சிருவோம். இன்னைக்கு சரியா 9 மணிக்கு சிவன் கோவிலுக்கு வந்து நீ ஒரு காரியத்தை செஞ்சாகணும். நீ மட்டும் அந்த காரியத்தை முடிச்சிட்டினா உனக்கு அந்த பெட்டி கிடைச்சிடும். ஆனா அந்த வேலையை நீ முடிக்கிறதுக்கு முன்னாடி நீ வேற எதுவும் யோசிச்சு எந்த சூழ்ச்சியும் செஞ்சிடாத. ஏன்னா இப்ப உன்னை பத்தின உண்மை எங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் நாங்க உன்னை விட 4 மடங்கு யோசிச்சுதான் செயல்படுவோம். ஒருவேளை நீ இதுக்கு சம்மதிச்சுன்னா இந்த லெட்டரை கசக்கி லாபி பக்கமா தூக்கி போடு. அப்படின்னா இந்த லெட்டர் எழுதினவங்க இப்ப என்ன பார்த்துக்கிட்டு இருக்காங்க. லெட்டர் வந்துடுச்சுல பாஸ். லெட்டர் வந்துருச்சு பாஸ். அப்படின்னா இவ நம்ம சொன்னதுக்கு சம்மதிச்சிட்டா. இப்போ இந்த நாகத்தை நம்ம மகுடிக்கு தகுந்த மாதிரி ஆட வைப்போம். ரோகிணி, கதவை திறந்து வச்சுட்டு நீ எங்க போயிட்டு இருக்க? சித்தார்த், நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். இவளுக்கு என்ன ஆச்சு? சித்தார்த் மட்டும் என்ன கூப்பிடாம இருந்திருந்தாருன்னா
இப்பவே அவங்க யாருன்றது எனக்கு தெரிஞ்சிருக்கும். என்னை பத்தின உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் என் கூட விளையாடணும்னு அவங்க முடிவு பண்ணிருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நான் உன் கூட பேசிட்டு இருக்கும்போது நீ இங்க வந்து தனியா பேசிட்டு இருக்க. நீ நல்லா தானே இருக்க? அது சரி, நீங்க உள்ள வாங்க. மகா சிவராத்திரி பூஜை இன்னும் பாக்கி இருக்குல்ல, உள்ள வாங்க. வாங்கன்றல. நல்ல வேலையை தப்பிச்சிட்டோம் பாஸ். நான் போய் நம்மளோட அடுத்த பிளானை ரெடி பண்றேன். வாங்க போலாம். ஏய் 50-50. நீ இங்கே இருந்து அவளை கண்காணிச்சுட்டே இரு. இங்க என்ன நடந்தாலும் உடனே உடனே என்கிட்ட சொல்லிட்டே இருக்கணும். புரிஞ்சுதா? ரொம்ப ஜாக்கிரதை. ஞாபகம் வச்சுக்கோ, அவ மனுஷி இல்ல, நாகம். அதுவும் ஆபத்தான நாகம். உன் உயிருக்கு ஆபத்து வர்ற மாதிரி எந்த காரியத்தையும் பண்ணிடாத. ஓகே பாஸ், நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நான் இங்க இருந்து எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன். ரோகிணி, எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு. எனக்கு எப்படி தெரியுதுன்னா நீ யாரையோ தேடிட்டு இருக்கிற மாதிரி தோணுது. அது வளையல் விக்கிறவங்க இங்க போயிட்டு இருந்தாங்க. சரி, பண்டிகை நாளாச்சே, புது வளையல் வாங்கலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதான். என்னோட ரோகிணிக்கு வளையல் வேணுமா? ஆஹா. அட பைத்தியக்காரி, நீ என்கிட்ட சொல்லியிருந்தா நான் உடனே ஓடி போய் வாங்கிட்டு வந்திருக்க மாட்டேன். ஏன் இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது உனக்கு நான் நிறைய வளையல் வாங்கிட்டு வரேன், உனக்கு பிடிச்ச மாதிரி. சாயந்தரமா? நீங்க வெளிய போறீங்க? சொல்ல மறந்துட்டேன், நான் ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்கேன். ரொம்ப முக்கியமான வேலை, நான் உடனே போயாகணும். ஆனா சித்தார்த், இன்னைக்கு மகா சிவராத்திரி, உங்களுக்கு இன்னைக்கு லீவ் இல்லையா? ரோகிணி, இன்னைக்கு லீவு தான். ஆனா என்ன பண்றது, ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால நான் இப்ப போய் தான் ஆகணும். திடீர்னு சரக்கு டெலிவரி ஆகல. பிரேம் போன் அட்டெண்ட் பண்ணல, அதனால நான் தான் போய் ஆகணும். ஆனா சித்தார்த், மகா சிவராத்திரிக்கான பூஜை பாக்கி இருக்கே. ஆனா நீங்க போயிட்டா? இங்க பாரு ரோகிணி, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் வேலை தான் என்னோட பூஜை. கோயில்ல பூஜை செய்யறது உன்னோட வேலை. அதனால நீ பூஜையை பாரு, நான் வேலையை பார்த்துட்டு வந்துடுறேன். இந்த கயிறு எப்படி வந்துச்சு? இதை நான் கவனிக்கவே இல்லை. அது மகா சிவராத்திரி பூஜை முடிச்சிட்டு நான் தான் உங்களுக்கு இந்த கயிறு காலையில கட்டி விட்டேன். என்னோட ரோகிணி இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நம்ப மாட்டாளே. எப்படி நீ திடீர்னு இந்த மாதிரி மாறிட்ட? நேரம் மனுஷங்களோட யோசனையை மாத்திரும் சித்தார்த். உங்களை பிரிஞ்சதுல இருந்தே உங்க ரோகிணி நம்ம 2 பேரையும் ஒன்னா சேர்க்கிற எல்லா விஷயங்களையும் நம்ப ஆரம்பிச்சிட்டேன் சித்தார்த். ரோகிணி, இன்னும் நீ அந்த கார் ஆக்சிடென்ட்ட மறக்கலல்ல? ரோகிணி, நீ அதை மறந்துரு. அது நம்மளோட கடந்த காலம். இனி இதுக்கப்புறம் இப்ப இருந்தே நிரந்தரமா உன்னோட சித்தார்த் எப்பவும் உன் கூடவே தான் இருப்பான். சித்தார்த், சில ஆக்சிடென்ட்ஸ் எப்படி இருக்கும்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே மாத்திரும். வேற வழி இல்லாம அந்த மாற்றத்தை ஏத்துக்க வேண்டியது இருக்கும். அது அவங்களால தடுக்கவே முடியாது. எனக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல என்னோட சரி, இதெல்லாம் போகட்டும், விடுங்க. நீங்க ஒண்ணு மட்டும் யோசிச்சு பாருங்க. இந்த கயிறு நம்ம 2 பேரையும் எப்பவும் ஒன்னா சேர்த்து வைக்கும். மத்தவங்களால இல்ல, நம்ம 2 பேரும் சண்டை போட்டாலும் நம்மளால என்னைக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிய முடியாது.
ரோகிணிக்கும் சித்தார்த்துக்கும் நடுவுல மூணாவது ஆளா யாரும் வர முடியாது. இந்த ரோகிணியோட சித்தார்த் ரோகிணிக்காக தான் இருந்தான், ரோகிணிக்காக தான் இருக்கான், ரோகிணிக்காக தான் எப்பவும் இருப்பான். ப்ராமிஸ். என் மேல சத்தியமா? உன்னோட சித்தார்த் உன்னை பிரிஞ்சு எங்கேயும் போக மாட்டான். அப்படி என்னைக்காவது இந்த சித்தார்த் தப்பு பண்ணானா அவனை எக்காரணத்தை கொண்டு நீ சும்மா விட்டுறாத. அவனை கூட்டிட்டு எங்கேயாவது தூரமா ஓடி போயிடு. ஓகே? அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா நான் உங்களை இங்க இருந்து தூரமா கூட்டிட்டு போயிடுவேன். ஓகே. சோ உனக்கு எங்க பிடிச்சிருக்கோ அங்க கூட்டிட்டு போ. எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். நோ क्वेश्चंस, only permission. ஓ, அநேகமா அவங்க ஃபோன் தான் நினைக்கிறேன். ரோகிணி அவங்க தான் ஃபோன் பண்ணிட்டாங்க. ப்ளீஸ் நான் போய் ஆகணும். தயவு செஞ்சு எதுவும் தப்பா நினைச்சுக்காத. பை. சித்தார்த், நீங்க எனக்கு மட்டும்தான் சொந்தம். என்கிட்ட இருந்து உங்களை யாராலையும் பிரிக்க முடியாது, யாராலையும் முடியாது. நம்ம பிளான் ஓகே ஆயிடுச்சு. நம்ம சொன்னபடி இனிமே அந்த நாகம் கேட்கும். இதத்தானே நம்ம எதிர்பார்த்தோம். இப்போ நாம அவளை வச்சு முதல்ல ரோகிணியை குணப்படுத்தல, அதுக்கப்புறம் அந்த பெட்டியை வச்சு நம்ம நினைச்ச விஷயத்த சாதிச்சுக்கல. அதாவது அவ சித்தார்த்த விட்டோம் நம்ம வாழ்க்கையை விட்டு நிரந்தரமா போகிற மாதிரி செஞ்சிடலாம். சீமா, அது அவ்வளவு சுலபம் இல்லை. நம்ம நோக்கம் நிறைவேறது தான் ரொம்ப முக்கியம். அது வரைக்கும் நம்ம யாருன்னு அவளுக்கு தெரியக்கூடாது. நம்ம ரோகிணி, அதான் நம்ம ஸ்ருதி, அவங்கள குணப்படுத்தின உடனே இவளுக்கு தெரிஞ்சிடும் அந்த பெட்டியை நமக்குள்ள யாரோ ஒருத்தவங்க தான் எடுத்திருக்கோம்னு. ஒருவேளை அவ எதிரில போக வேண்டியது இருந்தா அப்போ நான் தான் அவ எதிரில போவேன். அப்புறமா நான் நீ அந்த மாதிரி எதுவும் செய்யக்கூடாது. பிரேம், இங்க பாருங்க, எனக்கு உங்க கவலை புரியுது. ஆனா தயவு செஞ்சு என்ன நம்புங்க. அவ பெட்டி நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் அவளால நம்மள எதுவுமே செய்ய முடியாது. பிரேம் ப்ளீஸ், நான் என்ன நினைக்கிறேன்னா அமர் உயிரோட இருக்கிற விஷயம் அவளுக்கு தெரியவே கூடாது. அப்புறம் உங்களுக்கும் இந்த விஷயம் தெரியும்னு தெரியக்கூடாது. என்ன காரணம் சொன்னாலும் இவ்வளவு பெரிய ஆபத்தை நீ தனியா சந்திக்க கூடாது. பிரேம், இது ஏன் மேல சத்தியம். நான் சொல்றத கேளுங்க. இல்ல சீமா, என்கிட்ட சத்தியம் வாங்கி என்ன தடுக்கலான்னு பார்க்காத. பிரேம், நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இங்க பாருங்க, இப்ப அவளுக்கு தெரியவே தெரியாது இந்த பெட்டி எங்க இருக்கு, யார்கிட்ட இருக்குன்னு. புரியாம குழப்பிக்கிட்டு இருப்பா. அவளுக்கு இப்ப என் மேல மட்டும்தான் சந்தேகம் இருக்கு. அதனாலதான் அவ என்ன பார்க்க ஹாஸ்பிடலுக்கு வந்திருந்தா. இங்க பாருங்க பிரேம், ஒருவேளை அவளுக்கு உண்மைகள் தெரிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் அவ என்ன பண்ணுவா தெரியுமா? அவளோட மாய சக்திகளை வச்சு நம்ம எல்லாரையும் தனித்தனியா பிரிச்சிருவா. அவளுக்கு அவ பெட்டி திரும்ப கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம யாரும் நிச்சயமா உயிரோட இருக்கவே முடியாது. செருப்பை விட்டுட்டு காலை மடக்கி படம் பார்த்துட்டு இருந்தேன். அங்க படம் முடிஞ்சது, இங்க செருப்பை காணோம். எப்ப வேணாலும் திருட்டு போகலாம். விகேசி பிரைட் அதிகமா உழைக்கும். பிரேமி, இங்க பாருங்க, இது நம்ம 3 பேரோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல, நம்ம மொத்த குடும்பத்தோட வாழ்க்கை. நீங்களே பாத்தீங்கல்ல, அவ பெரிய தேக்கும் சந்துரு மாமாக்கும் அப்புறம் ரோகிணிக்கும் என்ன நிலைமையை உண்டாக்கி இருக்கான்னு. ஆமாம் பிரேம், சீமா சொல்றது சரிதான். அதுவும் இல்லாம கேலண்டரும் இதைத்தான் சொன்னான். அவன் உங்க வீட்டை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஜன்னல் வழியா இதைத்தான் பார்த்தானா. அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் வர்மா அப்புறம் அந்த நாகம் பெரிய பாட்டிக்கு வலுக்கட்டாயமா மருந்து கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க என்னைக்குமே குணமாக கூடாதுங்கிறாங்க.
அது மட்டும் இல்லாம மிஸ்டர் வர்மா அந்த மருந்த பிரசாதத்தோட கலந்து கொண்டு வந்தார். பிரேம், அவ ரொம்பவே ஆபத்தானவ. அவ எப்போ யாருக்கு என்ன பண்ணுவான்னு யாருக்குமே தெரியாது. ப்ளீஸ் நான் சொல்றது கேளுங்க பிரேம், ப்ளீஸ். சரி. அப்புறம் நீங்க இன்னொரு விஷயத்தையும் செய்யணும் பிரேம். நீங்க நம்ம பிளானோட முக்கியமான காரியத்தை செஞ்சே ஆகணும். ஆமா பிரேம், நீங்க இன்னைக்கு ராத்திரி சித்தார்த்த சிவன் கோவிலுக்கு எப்படியாவது கூட்டிட்டு வரணும். சிவன் கோயிலுக்கா? ஆமா, நீங்க அவரை அங்க கூட்டிட்டு வந்து மாய பொம்பளையோட உண்மையான உருவத்தை காட்டணும். அவரும் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும். அவ ரோகிணி கிடையாது. அவ ஒரு ராஜ நாகம்னு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே எதிர்ச்சியா நடந்த மாதிரி இருக்கணும். ஒருவேளை நம்ம பிளான் ஃபெயிலியர் ஆனா கூட சரி, அந்த நாகத்துக்கு உங்க மேல சந்தேகமே வரக்கூடாது. அதுல கவனமா இருங்க. சரி சீமா, நீ சொல்ற மாதிரி எல்லாமே நடக்கும். சீமா, நம்ம பிளான் மட்டும் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் மரணம். இல்லாம நம்ம இதுல நிச்சயமா தோல்வி அடையவே கூடாது. இது நம்ம குடும்பம், அப்புறம் ரோகிணி சம்பந்தப்பட்ட விஷயம். நான் எந்த தப்பு நடக்க விட மாட்டேன். ஒண்ணு மட்டும் ஞாபகம் இருக்கட்டும், ஒருவேளை உனக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா அதை பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. பிரேம், நீ சித்தார்த்துக்கு ஃபோன் பண்ணியா? நான் அவனோட கொலீக் அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். அவன் சித்தார்த்துக்கு ஃபோன் பண்ணிடுவான். இந்நேரம் சித்தார்த்தும் ஆஃபீஸ்க்கு கிளம்பிருப்பான். சரி. அந்த நாகம் ஏற்கனவே சித்தார்த்த கையில கயிறை கட்டி அவரை வசியம் பண்ணி வச்சிருக்கா. இன்னும் என்னெல்லாம் செய்ய போறான்னு தெரியல. நம்ம ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். உண்மை என்னன்னு தெரியற வரைக்கும் சித்தார்த் கிட்ட அவளை நெருங்க விடவே கூடாது. அவர் அவளை பார்க்கவே கூடாது. யார் வந்திருப்பாங்க? அக்காவும் மாமாவும் ஹால்ல இருக்காங்க. ரோகிணி, அதான் அந்த ஸ்ருதி. அவளை எதுக்கும் உதவாதபடி செஞ்சிட்டேன். பெரிய பாட்டி அப்புறம் சந்திர மாமா அவங்களால எதுவும் செய்ய முடியாது. சின்ன பாட்டி ஜெயில இருக்காங்க. வேற யாரால இதை செய்ய முடியும்? அமர் இல்ல, அவனும் இறந்துட்டானே. வேற யாரு? நான் தான். என்ன மேடம், எதுக்கு என்ன உடனே வர சொன்னீங்க? ஆமா, அது வர்மா சார், நீங்களா? வணக்கங்க. நான் அம்மாவுக்காக மகா சிவராத்திரி பிரசாதத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் வர்மா அப்புறம் அந்த நாகம் பெரிய பாட்டிக்கு வலுக்கட்டாயமா மருந்து கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க என்னைக்குமே குணமாக கூடாதுன்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மிஸ்டர் வர்மா அந்த மருந்தோட கலந்து கொண்டு வந்தாரு. மாமா, பார்க்க டயர்டா இருக்கீங்க. உங்களுக்கு காஃபி கொண்டு வரவா? மாமா, காஃபி? இல்ல ரோஹிணி, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். அம்மா ரோஹிணி, நான் அம்மாவுக்கு பிரசாதத்தை கொடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க அந்த பிரசாதத்தை என்கிட்ட கொடுங்க. நான் அதை பாட்டிக்கு கொடுத்துறேன். ஆனா மாமா, நீங்க அதுல ஏதாவது பிரச்சனையா? இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க எதுக்கு? பரவாயில்ல, என்கிட்ட கொடுங்க. நான் போய் பாட்டி ரூம்ல ரெஸ்ட் எடுக்கிறேன். நீங்க அது வரைக்கும் டீ டிஃபன் ஏதாவது சாப்பிடுங்க. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் எப்போ வருவாங்கன்னு ஏதாவது சொன்னாங்களா? அத்தை கிட்ட போன்ல பேசினேன். அவங்க வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாங்க.
ம். அப்புறம் சித்தார்த்தனா? சித்தார்த் அவரு ஆபீஸ்ல ஏதோ முக்கியமான வேலைன்னு போயிருக்காரு. பத்மநாப